ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலர்ட். இப்போது தமிழிலிருந்து தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1. வ.உ. சிதம்பரனார் எந்த ஆண்டு சுதேசி நாவாய் சங்கம் என்னும் கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார்? ஆன்சர் 1906ஆம் ஆண்டு. 2வது கொஸ்டின், தமிழ் மொழியின் உபநிடதம் என்ற சிறப்புக்குரிய நூல் எது? ஆன்சர் தாயுமானவர் பாடல்கள். சரியா? 3வது கொஸ்டின், தண்டருள் என்னும் சொல்லின் பொருள் யாது? ஆன்சர் குளிர்ந்த கருணை தான் சரியான ஆன்சர். 4. மணிமேகலையின் கையில் இருந்த அமுத சுரபியில் உணவு இட்ட பெண் யார்? ஆன்சர் ஆதிரை. 5வது கொஸ்டின், கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எஸ். ராமகிருஷ்ணன். 6வது கொஸ்டின், நாராய் நாராய் செங்கல் நாராய் என்று பாடலை எழுதியவர் யார்? ஆன்சர் 2. சத்திமுத்து புலவர். 7வது கொஸ்டின், உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆர்டிக் ஆலா தான் சரியான ஆன்சர். 8. வாயுரை வாழ்த்து என சிறப்பிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் திருக்குறள். சரியான ஆன்சர். பொது 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற ரியோ ஒலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற தமிழர் யார்? ஆன்சர் 2. மாரியப்பன். சரியா? கொஸ்டின், எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்கப்படுவது யாருக்காகன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் நூலகர்களுக்காக தான் எஸ்.ஆர். அரங்கநாதன் விருது வழங்குறாங்க. சரியா? கொஸ்டின் 11, திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் முடியரசன். சரியா? 12வது கொஸ்டின், பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யணும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, உபவாண்டம் அதான் பொருந்தாது. மற்றதெல்லாம் ஒரே நூல்களை பற்றி, முடியரசன் நூல்களை பற்றி சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்து 13, கொள்வது மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறையாது என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பட்டினப்பாலை. 14, தமிழன் கிளவியும் அடினோர் அற்றே என்னும் பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் 2. தொல்காப்பியம். 15, கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இங்கிலீஷில். ஆன்சர் பிரேக்கெட் ஃபேட் அதான் சரியான ஆன்சர். 16, வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்றவர் யார்? ஆன்சர் 1. அன்னை தெரேசா. 17, கலில் கிப்ரான் எழுதிய நூலினை தீர்க்கதரிசி என்ற பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் 1. புவியரசு. 18, தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதை தொகுப்பை எழுதியவர் யார்? ஆன்சர் 2. எஸ். ராமகிருஷ்ணன். 19, நடித்தல் என்பதன் தொழில் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தொழிற்பெயர். சரியா? 20, தமிழ் சீட்டு தமிழினம் என்னும் இதழ்களை நடத்தியவர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல் எது? ஆன்சர் சிலப்பதிகாரம். தென் திசை குமரி ஆடி வடதிசைக்கு ஏகுவேர் ஆயின் என்ற வரிகள் யாருடையது? ஆன்சர் சத்திமுத்து புலவர். பறவைகள் பற்றிய அறிவியல் பெயருக்கு பிரிவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஓர்னாட்டாலஜி. சரியா? அடுத்த கொஸ்டின், தி ஓல்டு மேன் அண்ட் தி சி என்ற புதினத்தின் ஆசிரியர் யார்? ஆன்சர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. கொஸ்டின், ரோபோ என்னும் சொல்லை முதன்மையில் பயன்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கரெல் ஹபெக் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். 6வது கொஸ்டின், கொய்யாக்கனி என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெருஞ்சித்திரனார். கொஸ்டின், சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சீர்மை பிளஸ் இளமை. ஆன்சர் 4. கொஸ்டின், மெய் எழுத்துக்கள் ஒழிக்கும் கால அளவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர்
அரை மாத்திரை. கொஸ்டின் தமிழின் முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சிலப்பதிகாரம் தான் சரியான ஆன்சர். கொஸ்டின் மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் என்றவர் யார்? ஆன்சர் ஔவையார். கொஸ்டின் மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கொஸ்டின் நடுவண் அரசு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கிய ஆண்டு எது? ஆன்சர் 1976ஆம் ஆண்டு. கொஸ்டின் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுவர் யார்? ஆன்சர் ஈரா அரங்கநாதன். 4 ஆற்று உணா வேண்டுவது இல் என குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் பழமொழி 400. கொஸ்டின் நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆசாரக்கோவை. கொஸ்டின் லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எட்வின் அர்னால்ட். சரியா? கொஸ்டின் கருவேலங்காடு எவ்வகை பெயர் சொல்? ஆன்சர் இடுகுறி சிறப்பு பெயர். கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் தொழில் பெயரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4 படித்தல். கொஸ்டின் மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 3 மணிபல்லவ தீவு. கொஸ்டின் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 2000ஆம் ஆண்டில். காக்கை குருவி எங்கள் சாதி நீல்கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்றவர் யார்? ஆன்சர் 1 பாரதியார். கொஸ்டின் உலக சிட்டுக்குருவிகள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. ஆன்சர் மார்ச் 20ஆம் தேதி. கொஸ்டின் புல் என்பதன் வேறு பெயர் என்ன? ஆன்சர் 2 பறவை. கொஸ்டின் அறிவியல் ஆத்திச்சூடி எழுதியவர் யார்? ஆன்சர் நெல்லை சு முத்து. கொஸ்டின் 1997ஆம் ஆண்டு மே மாதம் நடைபெற்ற சதுரங்க போட்டியில் மீத்திரன் கணினியுடன் போட்டியிட்ட உலக சதுரங்க வெற்றியாளர் யார்? ஆன்சர் கேரிஸ் கேஸ்பரோவ். சரியா? கொஸ்டின் இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்று தந்தவர் யார்? ஆன்சர் சச்சிவி ராமன். சரியா? கொஸ்டின் 7 விரல் நுனி வெளிச்சங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் 3 தாரா பாரதி. கொஸ்டின் காந்தியடிகள் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் இது? ஆன்சர் 4 மதுரை. கொஸ்டின் பொருந்தாததை கண்டேன்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் பாருங்க, எது பொருந்தாது? சந்திரியின் கதை. சரியா? பாரதியார் வருவார், பாரதிதாசன் கொடுத்துருக்காங்க. சரியா? கொஸ்டின் அன்னை தெரேசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் கைலாஷ் சத்யார்த்தி தான்